வணக்க நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வீக்கெண்டில் வந்து போர் அடிக்குது, இந்த வெயில் டயத்தில் வந்து சம்மரை வந்து ஒரு குளிர்ச்சியான படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கல தான் வருணன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து போஸ்டர் பார்த்து தேர்ன்னு சொல்லிட்டு தேட்டருக்கு போனாச்சு. தேட்டருக்கு போயிட்டு இந்த படத்தை பார்த்தா, இந்த படத்தில் வந்து சரண்ராஜ் வந்து கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அவருக்காண்டியே வந்து இந்த படத்தை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனால் அங்கே வந்து சரண்ராஜ் வந்து ஒரு தண்ணி கேன் பண்ணுறாரு. அடுத்து வந்து இன்னொரு ஏரியாவில் வந்து யார் நம்ம ராதாரே வந்து பண்ணுறாங்க. ரெண்டு பேருக்குமே வந்து சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் ராதாரே பக்கம் வந்து நம்ம படத்தோட ஹீரோ வந்து அதில் வந்து நடிச்சுக்கிறாரு. அப்புறம் வந்து இந்த இதில் வந்து சரண்ராஜ் என்னன்னா, ராதாரேவி ஏரியாவில் வந்து ஒருத்தி வந்து காதலிக்கிறாங்க. காதலிச்சோடனே அந்த காதலியை பார்க்கறதுக்காண்டியே வந்து இவர் வந்து தண்ணி கேன் வந்து அங்கே போடுற மாதிரியே வந்து காதலி வந்து பார்க்க போகிறாரு. இதனாலே வந்து ராதாரேவிக்கும் சரண்ராஜுக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை நடக்குது. இந்த சண்டை எப்படின்னா, தண்ணி கேனில் வந்து குழாய் சண்டையில் லேடிஸில் சண்டை போடுவாங்களே அந்த மாதிரி தான் வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர் பக்கம் வந்து யார் பக்கம் வந்து ஹீரோ போகிறாரு அப்படிங்கிறத வந்து இந்த படத்தோட கதை. இந்த படத்தை கதைன்னு சொல்ல போனால், இப்படின்னா உன்னை அடித்து வெட்டிடுவேன், தூக்கிடுவேன், இப்படி தான் வந்து பேசுகிறாங்களே தவிர கடைசி வரைக்கும் யாருமே ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. சரண்ராஜுக்காண்டி இந்த படத்தை வந்து பார்க்க போனால் சரண்ராஜுக்கு வந்து திக்குவாய் கொடுத்துருக்காங்க. இவரை வந்து இந்த படத்தில் திக்குவாயை கொடுத்து இந்த படத்தை வந்து இவர் சரண்ராஜை வந்து சொதைப்பி வந்து டைரக்டர் வந்து எப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் தெரில. ஹீரோவை நடிச்சிருக்கிறான். அந்த பையனும் பார்த்தோன்னா அவன் ஏதோ ஒரு பங்குக்கு வந்து ஏதோ நடிச்சிருக்கான். அது என்ன நடிச்சிருக்கானே அவனுக்கே தெரில, அந்தளவுக்கு தான் நடிச்சிருக்கிறான். என்ன சொல்ல போனால் அந்த கேமராமேனை வந்து தான் சூப்பர்னு சொல்லணும். வட சென்னையை வந்து ஏரியா வந்து தத்ரூபமாக வந்து அருமையாக வந்து சூப்பராக வந்து கட்டியிருக்காங்க. தண்ணி குழாய் பிரச்சனையில் வந்து நாங்கள் உங்களுக்கு தண்ணி தரோம் அப்படிங்கிற அளவுக்கு ரசிகர்கள் வந்து நாங்களே வந்து உங்களுக்கு தண்ணி தரோம், இந்த படத்தை மூடியா அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த படத்தை வந்து கொடுக்குறாங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 2 தாங்க கொடுப்பேன். அந்தளவுக்கு தான் அந்த படம் ஒர்த்து. ஏதோ வந்து எடுக்கணும், வட சென்னையை வந்து காமிக்கணும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. கதைன்னு சொல்லப்போனால் அந்த படத்தில் எதுவுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்டில் போராட்டுச்சுன்னா ஒரு தடவை கூட பார்க்க முடியாத ஒரு டிஃப்ரெண்டான மூவி தான் இந்த வருணன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் சந்திக்கலாம். நன்றி.